கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் வீக்கோட vlog தான் பார்க்க போகிறோம். நான் கேசரி தான் செஞ்சுருந்தேன். ஒரு கிளாஸ் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். இதில் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இதில் வந்து 1 கிளாஸ் வந்து சர்க்கரையை நான் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். எங்களுக்கு வந்துட்டு நார்மல் சுகர்னால நான் வந்துட்டு 1 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ஹெவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஏலக்காவை நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமே வந்து ரவாலாம் நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து ரவை போட்டதுக்கப்புறம் சர்க்கரை போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் கேசரி. இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா இதாகணும். நம்ம எடுத்து வேறு இதில் வச்சுக்கலாம். இப்போ அடி பிடிக்காமல் இருக்க ஒரு 2 ஸ்பூன் நெய் இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு சாப்பிடும்போது கூட கேசரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து முந்திரி தாளிச்சிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 முந்திரி வந்து 2 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு லைட் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம வந்து அந்த கேசரி மேலே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் சாமிக்கு வைக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அன்றைக்கி கேசரி தான் வச்சு என்னோடய ஆடி வெள்ளிக்கிழமை வந்து போணுச்சு. பாய்.